ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். கண்ணெதிரே சுப்பிரமணி எதுக்காக உங்க பேர் அனௌன்ஸ் பண்ணலன்னு நான் கிராஸ் செக் பண்ணி பார்த்ததுல போர்ட் ஆஃப் டைரக்டர் குரூப்ல ருத்ரா அத்தையே உங்க பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு பார்ட்டிக்கு தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்க பேரை சொல்லாம அபிராமி பாட்டி பேரு சொன்னதும் அந்த சுப்பிரமணி மேல நானும் கோவப்பட்டேன் மம்மி. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தப்பதான் தெரியுது நீங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல உள்ள வரதுல ருத்ரா அத்தைக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் மம்மி, யார் யார்கிட்ட எப்படி நடக்கணும், தேவைப்படும் போது எதிரி கூட கை குலுக்கணும், அதையும் மீறி அந்த எதிரியால ஒரு காரியம் ஆகுதுன்னா காலில் விழ கூட யோசிக்க கூடாதுன்னு நீங்க தான் மம்மி எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை தான் மம்மி நானும் இங்க பண்ணேன். இருந்தாலும் நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் மம்மி. எனக்கு நல்லா புரியுது. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மம்மி. சரி, பிரியா விட. இந்த அனிதா எங்க போனா? வர வர அவளை நம்பி என்னால ஒரு பிளானும் பண்ண முடியல. போட்ட பிளானே ஒழுங்கா முடிக்க முடியல. அவ யாரோட ஃப்ரெண்டு மேரேஜ்லயோ ப்ராப்ளமா, அதான் என்ன ஏதுன்னு போன்ல பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கா. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இவளோட கல்யாணத்திலேயே 1008 பிரச்சனை இருக்கு. அதையே இவ்வளவு நாளா கிளியர் பண்ண முடியல. இதுல ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு இவ போய் கிளியர் பண்ண போறாளா? வேலைங்கிரும். மம்மி, எனக்கு ஒரு கால் வருது, நான் போய் முடிச்சிட்டு வரேன். அந்த காலத்துல பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க சின்ன பசங்களோட சவகாசம் வச்சுக்க கூடாதுன்னு? இதுக்கு மேல சந்தோஷையும் அனிதாவையும் நம்பினா வேலைக்கு ஆகாது. எதுவா இருந்தாலும் யாரையுமே நம்பாம நாமளே களத்துல இறங்கிட வேண்டியதான். அதுதான் நமக்கு நல்லது. கணேசா அம்மா. அம்மா சொல்லுங்க அம்மா. என்ன கேட்டரிங் கணேசா? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ நீதான் இந்த ஃபங்க்ஷனே நடத்துற ஓனர் மாதிரி தெரியுது. நீ எல்லாம் இப்படி வெள்ளையும் ஜொல்லையுமா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணா அப்புறம் உனக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்னமோ போ. சரி, அதை விடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. பிளேட் எங்க? அங்க இருக்குமா, ஒரு நிமிஷம். நானே எடுத்துக்கிறேன், இரு. அம்மா நான் போறேன். நானே போட்டுக்கிறேன். எனக்கு பிடிச்சத நானே போட்டுக்கிறேன். புடி. யோ, என்னையா இது? என்னம்மா? கரப்பாம்பூச்சி எப்படி? ஏய், கரப்பாம்பூச்சி ஃப்ரைட் ரைஸ்ல கிடக்குது. ஓ கேட்டரிங்ல சமைக்கும் போது பார்த்து சமைக்க மாட்டீங்களா? இல்ல இப்படி சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சி கடந்தா கேஷுவலா தூக்கி போட்டு சாப்பாட பரிமாறுவீங்களா? இல்ல. கைண்டிட்டி காசு வாங்கினா மட்டும் போதுமா? மத்தவங்களுக்கு கொடுக்கிற சாப்பாட்டுல ஹைஜீனிக்க ஃபாலோ பண்ண வேண்டாம்? அம்மா, இது வரைக்கும் எங்க கேட்டரிங்ல இந்த மாதிரி பிரச்சனை ஒரு நாள் கூட வந்தது இல்லம்மா. இது திடீர்னு என்ன ஃப்ரைட் ரைஸ்குள்ள எப்படி வந்துச்சுன்னு நான் கும்பிட்ற சாமி மேல சத்தியமா எனக்கு தெரியாதுமா. அம்மா, இது யாரோ வேணும்னே பண்ண மாதிரி இருக்குமா? ஏய், கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. செஞ்ச தப்ப ஒத்துக்காம யோகிய மாதிரி என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? இது எவ்வளவு பெரிய பார்ட்டி தெரியுமா? வெளியில எவ்வளவு நல்ல நல்ல கேட்டரிங்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உன்கிட்ட புக் பண்ண பாரு. என் பையனை சொல்லணும். அம்மா, என்ன வேணா நீங்க எப்படி வேணாலும் தப்பா பேசுங்க. ஆனா நான் செய்யற தொழில தப்பா பேசாதீங்கம்மா. அப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வந்துருமா. ஏய், போனா போகுதுன்னு பொறுமையா இவ்வளவு நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்டயே நீ திமிரா பேசுற? உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கே ஆகாது. என்ன முறைக்கிற? என்ன பண்ற? என்ன பண்ற நீ? வயசுல பெரியவர் அவரை போய் அடிக்கிற? உன்ன எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லைன்னா கழுத்தை நெரிச்சு கொன்னு இருப்பேன். அத்தை,
அந்த ஆளு என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன வேணாலும் பண்ணி இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கணுமே தவிர இப்படி 4 பேர் எதிர்க்க கை நீட்டி எல்லாம் அடிக்க கூடாது. இந்த மாதிரி உன்னை அடிச்சிருந்தா உனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும், அவருக்கு அவமானமா இருக்காது? ஐயோ அத்தை, எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா? எனக்கு சாப்பாடு வேணும்னு நான் இந்த சாப்பாடை போட்டேன். ஆனா இந்த ஆளு சமைச்ச சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சி செத்து கிடக்குது பாருங்க. காசு வாங்கினா மட்டும் பத்தாது, நல்லா ஹைஜீனிக்கா சமைக்கணும்னு அந்த ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா என்கிட்டே திமிரா பேசுறான். சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சியை போட்டா இவனை அடிக்காம என்ன பண்றது? அவ பண்ணது தப்பா கூட இருக்கலாம், ஆனா அவ சொல்றது நியாயமா தானே இருக்கு. இத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்க, சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சி இருந்தா எப்படி? கவனமா சமைக்க மாட்டீங்களா? அம்மா, இது வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல நான் கேட்டரிங் பண்ணிருக்கேம்மா. ஆனா இத்தனை வருஷம் அனுபவத்துல ஒரு நாள் கூட இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லைம்மா. நான் ஃப்ரைட் ரைஸ் எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு போறப்ப இதுல எந்த கரப்பாம்பூச்சியும் இல்லைம்மா. ஆனா இப்ப பார்க்கும்போது இதுல எப்படி வந்துச்சுன்னு அம்மா, நான் செய்யற தொழில் மேல சத்தியமா எனக்கு தெரியலம்மா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அம்மா. நீ பாட்டுக்கு ஈஸியா நம்புங்கன்னு சொல்லிட்டு போயிடுவ. சாப்பாட்டுக்கு ஆசாசியா வந்திருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போற சொல்லு. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. எல்லாமே நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா கேரியர்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேம்மா. இனி வர எல்லாருக்கும் நான் அதுல இருந்து கொடுத்துட்றேம்மா. சரிங்களாம்மா? முதல்ல அதை பண்ணு, போ. தட்டை வாங்கிட்டு போ. சரி. கொடு. மச்சான், முதல்ல டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருடா. எப்படா என்னால ரிலாக்ஸா இருக்க முடியும்? நம்ம போட்ட பிளான் எப்படிடா லீக் ஆச்சு? அதுவும் இந்த பிளானை பத்தி இன்னைக்கு தான் நான் உன்கிட்டயே சொன்னேன். அந்த பிளானை பத்தி என்ன தவிர வேற யார்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணியா? டேய், என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, இதை பத்தி நான் யார்கிட்டடா ஷேர் பண்ணுவேன்? இப்ப வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. சரி மச்சான், நீ எதை பத்தியும் யோசிக்காத. அதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லும்போது ஆப்ஷன் பி பிளான் இருக்குன்னு சொன்னேன்ல. அது என்ன பிளான் மச்சான், ஆப்ஷன் பின்னு? இப்போ வரைக்கும் உங்க அண்ணனை நாம போட்டு தள்ளணும்னு முடிவெடுத்த ஒவ்வொரு பிளான்லையும் கடைசியா ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதே மாதிரி இந்த டைமும் நாம போட்ட பிளான் ஏதாவது சொதப்பிட போகுதுன்னு இன்னொரு பிளான் யோசிக்கலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தப்பதான் நீ உன்னோட பிளானை சொன்ன. சரி, நம்ம யோசிச்சு வச்சிருக்கிறத விட மச்சான் ரொம்ப சூப்பரான பிளான் போட்டு வச்சிருக்கான்னு நீ சொன்னதையே ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு தான் அந்த வீடியோ மேட்டரை டெலிகாஸ்ட் பண்ணேன். ஆனா அது அப்படியே உல்டாவா மாறி எல்லாமே அவனுக்கு ஃபேவரா மாறிடுச்சு. இது வரைக்கும் சாதாரண ஹீரோ மாதிரி அவனை பார்த்தவங்கெல்லாம் இனிமே சூப்பர் ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, நான் போட்ட பிளான் தான் சொதப்பிடுச்சு. இப்போ உன்னோட பிளான் என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்றா. உங்க அண்ணன் இன்னைக்கு கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க போற கிஃப்ட் பாக்ஸ் ஒன்றுல பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இந்த கிஃப்ட் பாக்ஸ் எப்படியாவது அவன் கை கிடைக்கிற மாதிரி செஞ்சிட்டா போதும். சூப்பரா மச்சான், நீ இப்படி ஒரு பிளானை யோசிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பாம்பு வெடிச்சு செதறணும். அவனுக்கு காரியம் பண்றதுக்கு கூட ஒரு எலும்பு கூட மிஞ்ச கூடாது. எல்லாரும் முன்னாடியும் என்ன பொம்பளை பொறுக்கின்னு அசிங்கப்படுத்தினான்ல, இவனை விட்டு வச்சா அவன் என்ன விட்டு வைக்க மாட்டான் மச்சான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சிருக்க பாம்புக்கு டைம் செட் பண்ணிட்டியா? டேய் மச்சான், நான் என்ன அவ்வளவு தூரம் முட்டாளா? ஃபங்க்ஷன் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற பாம்புக்கு டைம் செட் பண்ணி கொடுத்தா அவன் மட்டுமா சாவான்? அவன் கூட சேர்ந்து நாமெல்லாம் செத்துற மாட்டோம். இந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ள இருக்கிறது வழக்கம் போல வைக்கிற லோக்கல் பாம் கிடையாது. பாம் வெடிக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி டைம் செட் பண்ணா போதும். அதுவும் கிஃப்ட் பாக்ஸை ஓபன் பண்ணி செட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது மொபைல் பாம் வச்சு. மொபைலா? உன்னோட அண்ணன் எப்போ வெளியே வந்தாலும் இல்லை கார் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது வெளியே கிளம்புனாலும் அந்த டைமில்
நான் தரப்போற இந்த கிஃப்ட் அது அவன் கையில இருந்தா போதும், இல்ல அவன் டிரைவ் பண்ணி போற கார்ல இருந்தா போதும். செம்ம மாஸ்டர் பிளான்டா மச்சான். கண்டிப்பா ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அவன் எங்கேயாவது வெளியே கிளம்புவான். அந்த நேரம் பார்த்து எப்படியாச்சும் இந்த கிஃப்ட அவன் கிட்ட சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒன்ஸ் இந்த கிஃப்ட் அவன் கைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி நீ கொடுக்குற மொபைல் மூலமா நான் டைம் செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அவன் வெடிச்சு பீஸ் பீஸ் ஆக்குறத யாராலையும் தடுக்க முடியாது. யாருக்கும் நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. எல்லாருக்கும் நம்ம gift கொடுத்தோம், ஆனா சக்திக்கு எதுவுமே கொடுக்கலையே. சக்திக்கு என்னோட வாழ்க்கை முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால அவளுக்கும் இப்ப gift கொடுத்து அந்த சாக்குல மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். டேய் மச்சான், இந்த காரோட டூப்ளிகேட் கீ எங்கடா? என்கிட்ட தாண்டா இருக்கு. சீக்கிரம் எடு. சீக்கிரம் அந்த கிஃப்ட் பாக்ஸை இந்த காருக்குள்ள வை. அப்பதான் நம்ம பிளான் பண்ணபடி நடக்கும். டேய், ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே யாரையும் பார்க்கணும்னு சொன்னானே, கிளம்பி போயிடுவானா? டேய், கன்ஃபார்மா போவான்டா, அதுல டவுட்டே கிடையாது. சரி, சீக்கிரம் வை. சீக்கிரம் தரடா. சரிப்பா. மேனேஜர் சார், இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுங்க. சாரி சார், கிஃப்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, இந்தாங்க. என் கார் பின்னாடி நிக்குது, அதுல பேக் சீட்ல கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். ஓகே, போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே, போங்க. சக்தி சார், வாங்கல. ஏன் சார்? வாங்க. சார், ஒரு நிமிஷம். தேவையில்ல நீதாய பொஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்ல நீதாய சரிபாதி. உறவோடு பிறந்தது உசுரோடு கலந்தது மாமா மாமா நீதானே அடி சிரிக்கி. நீதாய மனசுக்குள்ள எனக்கு இருக்கி, நீதாய உசுருக்குள்ள உன நினைச்சு சக்திக்கு கொடுத்த கிஃப்ட் ஆச்சு. கிளம்புற அர்ஜென்சியில் எங்கேயே விட்டுட்டு போயிட்டாளா? இங்கே எங்கேயும் காணுமே. சரி, நம்மளே அவள் வீட்டுக்கு போய் கொடுத்துருவோம். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல?
பாம்பு வச்ச பாக்ஸு நாம 2 பேரும் அந்த காருக்குள்ள வச்சோம்ல, இப்ப எப்படிடா உன் அண்ணன் கைக்கு வந்துச்சு? அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நீ அந்த கிஃப்டை வச்சதுக்கு அப்புறம் வேற யாராவது காரை ஓபன் பண்ணாங்களா? டேய் வரும், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற எங்க அண்ணனோட மேனேஜர் அவன் காரை ஓபன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குடா. நீ சொன்ன மாதிரி அந்த மேனேஜர் வந்து கார் கதை ஓபன் பண்ணாலும் கார்ல வச்ச கிஃப்ட் இப்ப எப்படிடா அவங்க அண்ணன் கைக்கு வந்துச்சு? ஒருவேளை காருக்குள்ள ஏதாவது கிஃப்ட் இருந்தா எடுத்துட்டு வான்னு அவன் சொல்லியிருக்கலாம்ல. அதனால அந்த மேனேஜர் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு என் அண்ணன் கிட்ட கொடுத்துருக்கலாம். எது எப்படியோ நம்ம பாம்பு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸ் அவனோட கையில தானே இருக்கு, அது போதும்டா நமக்கு. நீ சொல்றது கரெக்டு தான் மச்சான். தேவையில்லாம அந்த கிஃப்ட் எப்படி அவன் கைக்கு போச்சுன்னு யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிக்கிறத விட்டு மறுபடியும் அவன் கையில எடுத்துட்டு போறான்ல, கார்ல தான் எப்படியும் போவான். அது ஒண்ணு போதுண்டா நமக்கு. டேய் அவன் கிளம்பிட்டான் பாரா. டேய் மச்சான், நீ இப்போ உன்கிட்ட மொபைல் சொன்னல, அதை எடுத்து வாமுக்கு டைமிங் செட் பண்றா. மச்சான் ஆனா ஆயிடுச்சு மச்சான், இதோட உன் கதை முடிஞ்சுதுடா. டேய் எதுக்குடா வண்டி நிறுத்தின? டேய் மச்சான், அவன் போயிட்டு இருக்கான்டா. மச்சான் பாம்பு அடிக்க இன்னும் 5 நிமிஷம் தான்டா இருக்கு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் கிஃப்ட் பாக்ஸ்ல பாம்பை வச்சு எல்லா வேலையும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம். அவனும் அதை கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். எப்படியும் பாம்பு அடிச்சு அவன் சாகுறப்போ கண்டிப்பா நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ், ஹெட்லைன்ஸ் நியூஸ்னு எல்லாமே இதை பத்தி தான் நாளைக்கு பரபரப்பா பேசுவாங்க. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆகுறப்போ எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அவனோட காரன் நம்ம ஃபாலோ பண்ணி போறத யாராவது பார்த்து சஸ்பெக்ட் பண்ணா நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நம்ம இங்கிருந்து நம்ம ரூட்டை பார்த்து போறது தான் நமக்கு சேஃபே. கண்டிப்பா அவன் செத்துட்டாங்கிற நியூஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூஸ் சேனல், சோஷியல் மீடியான்னு எல்லாத்துலயும் வரும்டா. அப்ப பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு தேவையில்லாம நம்ம போய் வாண்டடா மாட்டணும். நீ சொல்றது கரெக்டு தான் மச்சான். இங்கிருந்து நம்ம இப்படியே கிளம்பி போறது தான் நமக்கு சேஃபு. வருண், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம போட்ட பிளான் எதுவுமே இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியக்கூடாது. உன்னையே என்னையும் தவிர இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிய வந்துச்சு, கண்டிப்பா அது மூலயமா நமக்கு வேற பெரிய பிரச்சனை தான் வரும். நீ சொல்றதும் கரெக்டு தான் மச்சான். நம்ம பசங்க எங்கேயாவது சரக்க போட்டு உளறனாலும் உளறிடுவாங்க. அதனால இந்த விஷயம் நமக்குள்ள ரகசியமாவே இருக்கட்டும். பண்ணிட்டு போலாம். சிவா சார் எதுக்கு கால் பண்றாரு? ஃபங்க்ஷன் பார்ட்டி முடிஞ்சதும் ஒருவேளை ஃபீட்பேக் சொல்றதுக்காக கால் பண்றாரோ? ஹலோ ஹலோ சக்தி, இப்போ எங்க இருக்கீங்க? இந்த நேரத்துல வீட்ல இல்லாம வேற எங்க இருக்க போறேன் சார்? இப்போ கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா? சரிங்க சார், நாளைக்கு நான் சீக்கிரமாவே ஆபீஸ்க்கு வந்துடுறேன். எதுக்காக சக்தி ஆபீஸ் வரணும்? இல்ல சார், நீங்க தானே மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் மீட் பண்ணணும்னு சொன்னது இப்ப.
இப்பவா? இப்ப எப்படி சார் வர முடியும்? ஏற்கனவே அன்டைம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நான் கிளம்பி வந்தா அம்மா அப்பா எங்க போறேன்னு கேள்வி கேட்பாங்க. ஐயோ சக்தி, உங்களை நான் கிளம்பிலாம் வர சொல்ல. உங்களுக்காக நான் கிளம்பி வந்து உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் நான் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்க அப்படியே உங்க மாடிப்படியில இருந்து பாருங்களேன். ஹாய். என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு ஷாக் கொடுக்குறீங்க? என்ன சக்தி? இல்ல சார், இந்த டைம்ல நீங்க என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லைஃப்ல நம்ம நினைக்காத பல விஷயம் திடீர்னு இப்படிதான் நடக்கும். அப்பதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் சக்தி, இப்படி போன்லயே பேசிட்டு இருந்தா நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுல இருக்கும்போதே போன் பேசியிருப்பேனே. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியும் வந்திருக்க மாட்டேன்ல. சரி, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. இதோ வரேன் சார்.